வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் வந்து யூகேயில் வந்து பர்மிங்ஹத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வெஸ்ட் மிட்லண்ட் சஃபாரி பார்க்குக்கு வந்திருக்கோம். இது வந்து சஃபாரி பார்க்குன்னு சொன்னால் நீங்கள் சூவில் பார்க்குற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மிருகங்கள், காட்டு மிருகங்கள், பறவைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் வந்து அது கண்டுக்கிடாமல் அடைச்சி அதுக்கு வந்து துறந்து விட்டுருப்பினோம். அப்போ நாங்கள் வந்து அங்கே அப்படியே காரில் ஓடி ஓடி பார்த்துட்டு போகலாம். அதுக்கு சாப்பாடு கொடுக்கலாம். சாப்பாடு வந்து இங்கே தார சாப்பாடு தான் கொடுக்கலாம். நாங்கள் வெளியில் எந்த எதுவும் சாப்பாடு கொடுக்கலாது. மற்றது இப்போ சிங்கம், புலி அப்படியான ஆபத்தான மிருகங்கள்கிட்ட போய்க்கு நாங்கள் வந்து காருக்கு நடிய போக மூடி இருக்கணும். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் இப்போ சஃபாரி பார்க் என்ட்ரன்ஸில் நிற்கிறோம். இப்படியே கார் ஓடிட்டு போனோம்னு சொன்னால் உள்ளுக்கு போய் எல்லா மிருகங்களையும் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் காண்டாமிருகம் நிற்கிது. இதில் நாங்கள் வெளியில் இறங்க இல்லாது அதை எழுதி போட்டிருக்கோம். அப்படின்னு சொன்னால் ஆபத்தான மிருகங்கள், காட்டு மிருகங்கள். அதால் வந்து வெளியில் இறங்குனா எவ்வளோ பெரிய காண்டாமிருகம் மட்டும் பாருங்க. அந்த பெரிய கொம்போட நிற்கிது. இப்படி நாங்கள் வந்து ஒவ்வொரு மிருகங்களையும் வந்து நாங்கள் காருக்குள்ள ஓடி ஓடி பார்த்துட்டே போகலாம். இது இப்போ எங்களுக்கு சாப்பாடு தந்தவை. அந்த சாப்பாடை நாங்கள் இப்போ இதைக்கு கொடுக்கலாம். இது மான் மாதிரி ஒரு மிருகம் பாருங்க. சாப்பிடுது பாருங்க அப்படின்னு. இது கிட்டத்தட்ட ஒரு மாடு மாதிரி தான், நல்ல பெருசாக இருக்குது. கையில் கொடுக்க வாங்கி சாப்பிடும். இங்கே அடுத்தவர் வராரு பாருங்க. கொம்பு நல்ல பெரிய கொம்பாக இருக்குது. சாப்பிட்ற கொடுங்க, சாப்பிட்றது. கொம்பை பார்த்தா பயமாக இருக்குது. நல்ல 2 கொம்பு நல்ல நேராக இருக்குது. நம்ம நான் கொடுத்து பார்ப்பேன். போய் என்ன செய்தாரண்டு சாப்பிடு. சரி, நல்லா இருக்கு. ஏய் போ 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 சாப்பிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகுது. பார்த்தீங்களோ? காவலுக்கு இப்படி நிறைய வாத்தினங்கள் நிற்கிது. பெரிய வாத்து இது. சாப்பிடுதாங்க, போட்டு பார்ப்போம். சாப்பிடுது. சைட் பண்ணி போடும். அங்காலே பஜ்ஜி வாங்க கொடுக்கலாம். வாங்க எல்லாரும் பெரிய சாப்பிட்றதுக்கு. அங்காலே வெளில நிறைய படுத்துருக்குன்னா பார்க்கலாம். என்னட்டு இதுக்குள்ள ஒரு வெள்ளை புலி படுத்துருக்குது. தெரியல, படுத்துக்கூடிய சாதுவாக தான் தெரியுது.
இதுக்குள்ளே ஒரு புலி ஒன்று படுத்துருக்குது. சிங்கத்தை கிட்ட விட்டவங்க புலி கிட்ட விட இல்லை. சிங்கத்தோட புலி கொஞ்சம் ஆபத்து புலி இருக்குது. அதனால் சிங்கத்துக்கிட்ட விட்டு புலிக்கிட்ட விடாம விட்டாங்க. வெளியில தான் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நல்ல வடிவாக இருக்குது, நல்ல கலராக இருக்குது, படுத்துருக்குது. புலி எப்போவுமே கொஞ்சம் ஆபத்தானதான். மாண்டு சாப்பாடு கொடுங்க. மாறு ஆள் வாரார், சாப்பாடு கொடுங்க அவருக்கு. சாப்பாடு வாங்குறதுக்கு வாரார். ஓகே ஃப்ரெண்ட், பாய். வெள்ளை மாண்டிக்குது. அவர் கொஞ்சம் வேலாமல் இருக்குது போல இருக்குது. அது கொஞ்சம் கண்ணெல்லாம் கொஞ்சம் மூடிக்கொண்டு வித்தியாசமாக இருக்கிறார். அப்படியே கண்ணில் அடிபட்டிருக்கு. அதில் கண்ணில் தையல் போட்டிருக்காங்க. எரியாதீங்க எரியாதீங்க. அடிபட்டா வயலில் சாப்பிடணும். இதை கண்ணில் தான் அடிபட்டுருக்கு. இதுக்குள்ள புள்ளி மாடெல்லாம் கொஞ்சம் படுத்துருக்கணும். இங்கெல்லாம் நிறைய கொம்போடெல்லாம் படுத்துருக்கணும். நல்ல பெரிய கொம்போட மறைய ஒன்று படுத்துருக்குது. வரிசையாக மரம் நிற்கணும். சாரி, மரம் இல்லை, இது ஒட்டகம். அந்த வடிவாக நிற்கணும். எல்லாம் பாலைவனத்துலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து குளிர்நாட்டிலேயும் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க போல இருக்குது. இது ஏசியன் மாடுன்னு சொல்லி போட்டிருந்தவங்க. எங்களோட ஊரில் மாடு பார்த்த மாதிரி இருக்குது. இதில் ஒரு ஜானை நிற்கிறார். அவை கிட்ட நாங்கள் போயிடாது. அதான் தூரத்துலாம் போட்டுருக்கு. ஓ, நல்ல பெரிய ஜானை. இது ஒரு 3 ஒட்டை வச்சுவீங்க நிற்கணும். வரைக்கு ஒரு ஆள் வாரார். சாப்பாடு கேட்டுக்கிட்டு வாரார். ஆக்கள் கொடுக்குறோம், நாங்களும் கொஞ்சம் கொடுப்போம். சாப்பிட கொடுங்க, முடிஞ்சதோ கொடுக்க முடியுங்க. நீ இல்லை ஒரு கொடுத்து முடியுங்க. அது பின்னால் வாங்க தான் கொட்டி கொட்டி தான் சாப்பிடும்.
நீ கொட்ற கரியாண்டு கரி அம்மா விடுங்க இதோட பின்னுக்கு ஒரு ரேஸ் எடு வேண்டாம் வேண்டாம் ஓடு ஓடு ஏனோ அடி நீலகார விட்டுறாது மறந்து ஜான் இதில் பாருங்க பெரிய ஒரு எருமை மாடு மேன் நிற்கிது என்ன பெரிய கொம்புன்னு சொல்லி இதில் நாங்கள் வந்து காட்டுக்குள்ளே இப்படி பார்க்கமா இது படங்களில் பார்த்துருப்போம் இப்படி கிட்ட பார்க்க மாட்டோம் இதை நாங்கள் வந்து இப்போ கிட்ட சாப்பாடே கொடுக்கலாம் அந்தளவுக்கு எல்லாம் பழக்கி வச்சுருக்காங்க இங்கே வாங்க சாப்பிடுது கொம்பை பார்த்தாலே இவ்வளோ பயமாக இருக்குது எல்லாம் காட்டு மிருகம் ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாம் எங்களோட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி நிற்கிது சாப்பிட்டு ஒரு பயப்படாமல் நிற்கிது நாங்களும் பயப்பட தேவையில்லை இங்கால வந்து இன்னும் வித்தியாசமாக இன்னொரு மிருகம் நிற்கிது அதுவும் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மான் மாதிரி தான் ஆனால் வித்தியாசமாக இருக்குது கொம்பு நல்லா நேர் கொம்பாக இருக்குது என்ன மிருகம்னே தெரியலை இங்கே அடுத்த நிற்கிறேன் பாருங்க இப்படி இருக்கண்டு என்ன பெரிய கொம்பாடு பாருங்க கொம்பை பார்க்க பயமாக இருக்குது சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு வழி மறைச்சிக்கொண்டு நிற்கிறோம் இவருக்கும் சாப்பாடை கொடுப்போம் பாவம் தானே ஹலோ ஃப்ரெண்ட் எப்படி சும்மா இருக்கிறியோ சாப்பாடு போகிறோமோ இந்த சாப்பிடு சரி சரி மெதுவாக சாப்பிடு கையை கடிச்சிடாது ஓகே கையை கடிச்சிடாத ஓகே பாய் இங்கே 2 பேர் நிற்கிறோம் இவைக்கு பசி இல்லை அதோடைய தூரத்தில் நிற்கிறோம் சாப்பிட அக்கறை இல்லை வயிறு ஃபுல் போல் இருக்குது ஒரு ஆள் பார்த்தா கொஞ்சம் இயலாமல் இருக்கிற மாதிரி இருக்கு எல்லாம் மெலிஞ்சு போய் கொஞ்சம் வயசான மாதிரி இருக்குது எல்லாம் பார்த்தா நாம்பர்கள் போல தான் இருக்குது எல்லாம் பசு மாதிரி தெரியவே இல்லை எல்லாம் பெரிய கொம்பாக இருக்குது அவர் இடம் வீட்டு கொண்டிருக்கிறார் அவருக்கு வயிறு ஃபுல் போல இருக்குது ஆனால் இவரை கொஞ்சம் வேலாமல் இருக்குது போல இருக்குது கொஞ்சம் மெலிஞ்ச போல இருக்கிறார் வரிக்கூரை போயிடும் பாருங்கள் அவைக்கு சாப்பாடு கொடுக்கலாமாண்டா அவைக்கு பசி இல்லை போல இருக்கு அவை ஒரு கூட்டமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸாக வேறு இடம் மாறி போயிடும் அங்கால ஏதோ புதுனம் பார்க்க போயிடும் போல இருக்குது வேணா மட்டும் போயிடும் அதால் இங்கால பார்த்தா எருமை மாடு நிற்கிது எருமை மாடு வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக இருக்குது எங்களோட நாட்டில் இந்தியாவில் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் எருமை மாடு இங்கே வந்து வெள்ளைக்காரங்கள் மாதிரி அது வந்து கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது கலர் வித்தியாசமாக கருப்பு இல்லாமல் கொஞ்சம் மஞ்சளாக இருக்குது நல்ல வடிவாக இருக்குது பார்க்க அங்கேன்னு சொன்னால் ஒரே சேராக இருக்கும் சேர்த்துக்க ஃப்ரெண்டுக்கு ஒரே கருப்பாக ஊற்றியாக இருக்கும் இதான இது கொஞ்சம் வடிவாக இருக்குது வெள்ளைக்காரங்கள் மாதிரி கொஞ்சம் வடிவாக இருக்குது மஞ்சளாகவே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒட்டக செடி நிற்கிது அதாவது சாப்பிடின போய் அதாவது ஒரு ஃபேமிலி போல் இருக்குது ஒரு அம்மா அப்பா பிள்ளை போல் இருக்குது என்ன ஒன்று குட்டியாக இருக்குது மற்றதெல்லாம் பெருசாக இருக்குது
ஒரு ஆள் கொஞ்சம் கலர் கூடவாக இருக்கிறார், டார்க் கலராக இருக்கிறார். இதில் நாங்கள் வந்து ஜூக்குள்ளே போனால் கூட தூரத்துலாம் பார்ப்போம். இவ்வளோ கிட்ட எங்களுக்கு வந்து நாங்கள் பார்க்க மாட்டோம். எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இவைக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கிறோம். என்ன சொன்னால் அவைக்கு ஏதோ பிரச்சனை உடம்புல எதுவும் சுவாமிலையோ என்ன தெரியல, அதால் அவைக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டாம்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லிட்டு நம்ம அதில் அவைக்கு சாப்பாடு கொடுக்கல. இதுக்குள்ள பாருங்க தீக்கோழி நிற்கிது. அந்த தலை தெரியல, உடம்பு மட்டும்தான் தெரியுது. இப்போ தலையை காட்டுற தலை சொன்னோடனே அவருக்கு விளங்கிட்டுது. இவ்வளோ தூரத்தில் அவருக்கு காது விளங்குது பார்த்தீங்களா. இங்காலையும் ஒரு ஆள் நிற்கிறார். ஏதோ சாப்பிட்டு கொண்டிருக்கணும். மேலே அப்பிள் காய்ச்சிருக்குது, நிறைய அப்பிள் காய்ச்சிருக்குது. தீக்கோழியெல்லாம் இப்போ தான் நேரில் பார்க்குறேன். பசியில் சாப்பிட்றதுல நிற்கிறார். நல்லா கழுத்து தான் நல்ல நிகழமாக இருக்குது. ஒட்ட வச்சிங்கன்னா நல்ல நிகழமாக இருக்குது. இதுலேயும் ஒரு ஆள் நிற்கிறார் பாருங்க. இப்படி ஆடுறதுக்கு வந்தீங்க சொன்னால் பிள்ளைகளுக்கு நல்ல என்ஜாயாக இருக்கும். டைம் போகிறது தெரியாமல் போகும். இப்போ ஸ்கூல் லீவு தானே, அதில் வந்து இதில் கூட்டிகிட்டு வந்தேன்.